Hello traders, welcome to our channel. So today date என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31 டைம் 9:26 AM. ஸோ இன்னைக்கு எதெல்லாம் நம்மளுக்கு செட்டப் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் யூஎஸ்டியில் தான் ட்ரேட் செட்டப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி எடுத்துப்போம். ஸோ நியூ ஆர்டர் ஸ்டாப் லாஸ் டிபி. ஸோ டிபி வந்துட்டு நியர் தி இந்த ஹை பிரேக் ஆகிறது சான்ஸ் அதிகம். எஸ்எல் வந்துட்டு நியர் த லோ வச்சோம்னா ஸோ கொஞ்சம் டிபி ட்ரையல் பண்ணுற மாதிரி வருது. ஸோ ஓவராலாக டிபி வந்துட்டு இந்த ரேஞ்சு பக்கமாக வச்சுப்போம். ஸோ ஓகே, இந்த ட்ரேடுக்கு நான் ஓவராலாக ஒரு $20 பக்கமாக எஸ்எல் வச்சுருக்கேன். ஸோ ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ட்ரேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எதை பேஸ் பண்ணி நான் பை சைட் ட்ரேட் எடுத்துருக்கேங்க அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்துட்டு நல்ல செல்லிங் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வந்து செல்லிங் வந்துச்சுன்னா அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகிட்டே போகாது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆகும். ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஜூலை 24லேருந்து ப்ரைஸ் வந்து எந்த ஒரு மேஜர் ரிட்ரேஸ்மெண்ட்டுமே வரல. கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்டு எலாங்கேட்டட் செல்லிங் ஸ்விங்காக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்விங் வந்துட்டு அப்படியே கண்டினியூஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பை செட்டப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கேன் எடுத்திருக்கேன். ஸோ லோவில் பை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தாலும் சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ ஒரு மேஜர் ரிட்ரேஸ்மெண்ட், ஒரு ஹெல்த்தி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நான் பை சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஜென்ரலாக செல்லிங் வந்திருக்கு. அகைன் சப்போர்ட் கிரியேட் இருக்குது. அகைன் பையிங் வந்துட்டு இந்த செல்லிங் வந்துட்டு சஸ்டெயின் ஆகணும். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகலை. நல்ல ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆனோன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் வந்து கிடச்சி. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ இந்த லோ வந்துட்டு சஸ்டெயின் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல பை பொசிஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ நம்ம எடுத்த ப்ரைஸில் தான் இருக்குது. நம்ம கரெக்டாக என்ட்ரி எடுத்த இடத்துல தான் கொஞ்சம் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ கைஸ் வி கோயிங் டு க்ளோஸ் அவர் பார்ஷியல் ப்ராஃபிட். ஸோ கைஸ் ஓவராலாக பார்ஷியல் ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க லாட்ஸ் வந்துட்டு நம்ம டிபி கொஞ்சம் ட்ரைல் பண்ணி மேலே வச்சுருவோம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறோம். பார்ஷியல் புக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க குவான்டிட்டி 0.02 லாட்டை ஓவராலாக இந்த ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஓவராலாக $13 போகுமா ப்ராஃபிட் வந்துருக்கு. ஸோ இப்போ ஓவராலாக க்ளோஸ் பண்ணோன்னா ஓவராலாக நம்ம டிபி வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவராலாக டிபி டே தான். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இந்த ஹை தான் பிரேக் அவுட் ஆகிறது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கரெக்டாக என்ட்ரி இந்த இடத்துல எடுத்தோம். இந்த ஹைக்கு மேலே கொஞ்சம் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டிபி வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு கண்டினியூஸாக 4 டே வந்துட்டு நம்மளுக்கு டிபி அடிக்குது. ஸோ டுடேவும் இன்னைக்கு டிபி தான். லாஸ்ட்டாக இந்த வீக் ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பர்ஃபெக்டாக தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ ஏன்னா வீக்லி அனாலிசிஸ் எல்லாமே நம்ம பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஸோ ஓவராலாக லாஸ்ட்டு 3 டேவுமே வந்துட்டு நம்ம எதில் எடுத்திருந்தோம்னா யூஎஸ்டி ஜேபிஒய் அண்ட் யூஎஸ்டி கேடு ஜிபிபிஎஸ்டி இது மூணுலேயே எடுத்திருந்தோம். ஸோ ஜிபிபிஎஸ்டி அண்ட் யூரோ யூஎஸ்டி வந்துட்டு ரெண்டுமே செல் சைடு இருக்க போது, யூஎஸ்டி ஜேபிஒய் யூஎஸ்டி கேடு இது ரெண்டும் பை சைடு இருக்க போதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டே வந்துட்டு கண்டினியூஷன் கொடுத்துருந்தான். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு யூஎஸ்டி கேடும் பை சைடு தான் லாஸ்ட்டு 3 டேவும், யூஎஸ்டி ஜேபிஒயும் லாஸ்ட்டு 3 டே பை சைடு தான். ஆனால் அப்படியே வந்துட்டு ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டியும் யூரோ யூஎஸ்டியும் சேம் அதே மாதிரி ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 டே பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லிங் யூரோ யூஎஸ்டி சரி, ஜிபிபி யூஎஸ்டி சரி ரொம்ப ஸ்ட்ரெச்சான ஒரு ட்ரெண்டிங் செல்லிங் செஷனாக இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக ப்ரைஸோட நேச்சர் என்ன கண்டினியூஸாக ஒரு செல்லிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகாது. ஸோ ஏதோ இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நேற்றும் வந்துட்டு இந்த சப்போர்ட்டை வந்து சஸ்டெயின் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பை சைடு எடுத்திருந்தோம். ஆனால் ப்ரைஸ் வந்து இன்ட்ராடே மொமெண்டம் வந்துச்சு. ஆனால் சஸ்டெயின் ஆகலை. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து செல்லிங் வந்துச்சு. ஸோ சப்போர்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூரோ யூஎஸ்டியில் நான் வந்துட்டு பை பண்ணியிருந்தேன். ஏன்னா யூரோ யூஎஸ்டியில் தான் நியர்லி சப்போர்ட் ஏரியாட்ட இருந்துச்சு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் வந்துட்டு எந்த ஒரு மேஜர் ரிட்ரேஸ்மெண்ட்டுமே இல்லாமல் கண்டினியூஸாக செல்லிங் வந்துருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல எடுத்திருந்தோம். ஸோ இந்த பையிங் வந்துட்டு கண்டினியூஷன் ஆகிறதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்த பையிங்லேயே இது கொஞ்சம் ஹெல்தியான பையிங் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பையிங் சஸ்டெயின் ஆனிச்சுன்னா இது வந்துட்டு ஒரு ஹெல்தி பையிங்காக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பையிங் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஸோ இன்றைக்கி ஓவராலாக நமக்கு டிபி டே ஓவராலாக கண்டினியூஸாக 4 டே வந்துட்டு நம்மளுக்கு டிபி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எடுக்கிற ப்ராஃபிட் லாஸ் ட்ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்று விடாமல் பார்க்கணும். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ.